ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். அதாவது நம்ம சித்தி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெட் கலர் சாரியில் அப்புறம் யமுனாவும் ஷூட்டின்னு போட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வளகாப்பு ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு, வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க சீக்கிரமாக. அப்போ சீக்கிரம் எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிரும்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படிலாம் சீக்கிரமாக முடிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக 2 வாரத்துக்குனாலே இழுப்பாங்க. நம்பிக்கை வைப்போம், நம்பிக்கை தானே வாழ்க்கை. யமுனா வந்து வேறு ஏதோ ஒரு ஷூட்டிங் பாட்டு வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நேற்று வந்து ஐயப்பன் சார் வந்து போட்டிருந்ததில் வந்து யமுனா இருந்தாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சு, எனக்கு என்னென்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு வேளை வளகாப்போடு சேர்ந்து ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணுவாங்களா இருக்கும், என்னன்னு தெரியலை. எதுவாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். யாரும் வந்து தப்பாக யோசிக்காதீங்க, சீக்கிரமாக முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் ப்ரமோவை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். என்ன தான் கங்காவுக்கு வந்து குமரன் வந்து என்ன செஞ்சுருந்தாலுமே, கமருதீன் வந்து பிக் பாஸில் போய் அவங்க கேரக்டர் வந்து வேறு மாதிரி இருந்தாலும் குமரனாக நடிக்கும்போது வந்து அவர் நல்லா தான் நடிப்பை கொடுத்துருந்தாரு. குமரனை வந்து நம்ம வந்து குமரன் கேரக்டரை வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து சாரி எடுத்து கொடுக்காட்டியும் வயிறை ஒட்டியானை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம வந்து குமரனை வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் குமரன் கேரக்டரை வந்து கங்கா வந்து பேசுனது வந்து எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. என்ன தான் செஞ்சாலும் ஒருத்தவங்க செஞ்சதை வந்து நம்ம மறக்கக்கூடாது. அப்புறம் பாட்டி வந்து எனக்கெல்லாம் ஏன்டி பட்டு புடவை எடுத்த அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏன் வயசான என்ன பட்டு புடவை கட்டக்கூடாது நான் கேட்குறேன் உங்ககிட்ட. இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.